இன்னைக்கு மகாதீபம் ரொம்ப உற்சாகமா இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மழையும் இல்ல, ஏற்பாடுலாம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இறைவன் அருள் இந்த ஆட்சிக்கு இருக்கிறது என்பதற்கு இன்றைய நிகழ்வே ஒரு காரணம். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் இன்னார் இனியவர், இன்னார் தேவையற்றவர் என்று நினைப்பதில்லை. எல்லோருக்கும் எல்லாமான அரசு என்று எப்பொழுதும் பேசுபவர். வாக்களித்தவர் வாக்களிக்காதவருக்கு சேர்ந்தே என்னுடைய பணி தொடரும் என்பவர். வாக்களித்தவர் மகிழ்ச்சி அடைவார்கள், வாக்களிக்காதவர் இவருக்கு ஏன் நாம் வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்றார். அந்த வகையில் தமிழகத்திலே 13 நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் இருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறையில் ஒவ்வொரு நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் வருவதற்கு முன்பும் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அது சம்பந்தமாக என்னென்ன முன்னேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த பணிகளை மேற்கொள்ளுவார். அந்த வகையில் இந்த தீபத் திருவிழாவை பொறுத்தளவில் கடந்த மாதமே 18ஆம் தேதி நம்முடைய துணை முதல்வர் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து 7 முறை நானும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் ஏவா வேலு அவரும் அவர் ஆஸ்திகரா நாஸ்திகரா என்ற கேள்வி இல்லாமல் முழுமையாக பக்தர்கள் மனிதர்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு பெரிதும் ஒத்துழைப்பு தந்தார். வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரம், மருத்துவம், போக்குவரத்து, இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறைகளும் ஒத்துழைப்பு நல்கியது. குறிப்பாக தலைமை செயலாளரும் இந்த துறையை பார்க்கின்ற சென்னை நம்முடைய முதல்வருடைய செக்ரட்டரி 2 அவர்களும் சண்முகம் அவர்களும் தொடர்ந்து இது குறித்து ஆய்வினை மேற்கொண்டு பல்வேறு வழிகாட்டுதலை அவர்கள் சுட்டிக்காட்டியதற்கிணங்க அனைத்து விதமான உணவு கட்டுப்பாடு முதல் கொண்டு எங்குமே குப்பை இல்லாத ஒரு சூழல், பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதி, அதேபோல் தொலைதூர பயணம் செல்பவர்களுக்கு ரயில் பயணங்கள், அண்டை மாநிலிருந்து வருபவர்களுக்கு உண்டான வசதிகள் என்று இந்த தீபத் திருவிழாவை சிறப்போடு மகிழ்ச்சியோடு எங்கு பார்த்தாலும் அரோகரா என்ற சத்தம் விண்ணதிர மலைமுட்ட கிரிவலப்பாதையில் ஒட்டுமொத்தமாக எதிரொலித்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று காலை பரணி தீபம் மகிழ்ச்சியோடு சிறப்போடு நடைபெற்றது. மாலை மகாதீபம் மகிழ்ச்சியோடு சிறப்போடு நடைபெற்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதுண்டு, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்வதுண்டு, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்வதுண்டு, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வதுண்டு, சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்வதுண்டு, விஜயதசமிக்கு வாழ்த்து சொல்வதுண்டு. முதல் முறையாக கார்த்திகை தீபத்திற்கு ட்ரெண்டான ஒரு சூழல் ஏற்பட்டதென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில்தான் கார்த்திகை தீபத்திற்கு அதிக அளவு வாழ்த்துக்கள் நம்முடைய முகநூலிலே மற்ற இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கத்திலே ட்ரெண்டானதை யாரும் மறுக்க முடியாது. இந்த பயணம் தொடரும். இறையன்பர்கள் எப்பொழுதும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அவர் பாகுபாடற்ற ஒரு மனித பிறவியவர், அவர் ஒரு தனிப்பிறவி. நிச்சயமாக அவருடைய இந்த பயணம் தொடரும். நாங்களும் அவர் காட்டுகின்ற வழியிலே இறையன்பர்களை மகிழ்ச்சியோடு வைத்திருப்போம். திருக்கோயில்களை நல்ல முறையில் பராமரிப்போம். திருவிழாக்களை சிறந்த முறையில் நடத்துவோம். தோராயமா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? இப்ப பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்காங்க. நிச்சயமாக இந்த 3 நாள் தொடர்ந்து அனைத்து ஏற்பாடும் தயாராக இருக்கின்றது. 11 நாள் மேலே ஏறுகின்ற தீபத்திற்கும் போதிய அளவு அதை கண்காணிப்பதற்கும் அதற்குண்டான பாதுகாப்பு, நெய், திரி போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலே ஒரு மருத்துவ குழுவும் முகாமிடப்பட்டிருக்கின்றது. காவல்துறை பாதுகாப்பு இருக்கின்றது. அதேபோல் வனத்துறையினர் உடன் இருக்கின்றார்கள், இந்து சமய அறநிலையத்துறையினர் உடன் இருக்கின்றார்கள், வருவாய்த்துறையினரும் உடன் இருக்கின்றார்கள். சிறப்பாக இந்த தீபத்தை இந்த 3 நாட்களில் கடந்து செல்கின்ற அத்தனை லட்சம் மக்களுக்கும் சிரமமின்றி சௌகரியமாக இந்த தீபத் திருவிழா நடைபெறும். இரவுக்குள் தெரியும். கடந்த ஆண்டை விட அதிகமாகத்தான் இருக்கும். நன்றி.